இந்த இதுக்கு டெஃபனேஷன் ஒரு ஆலிம் வந்து அதிலே பேசுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஜேடிஎம் சர்ச்சுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் 16/3/2022 இந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, இது வந்து அன்னைக்கு வந்து மோசையை பார்த்து கர்த்தர் பேசினாரு. ஆனா இது என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. இந்த உலக மக்களை பார்த்து இது பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, எந்த ஒரு செயலை நீங்க செய்யறதாக இருந்தாலும், எப்படி திருமணம் செய்யணும், எப்படி வாழணும், எப்படி சமூகமா இயங்கணும், இது எல்லா வழிகாட்டுதலுக்கும் என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இதுதான் மீனிங். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இது வந்து தௌராத்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் உருவாக்குறான். யாத்ராகமம்ல பாத்தீங்கன்னா 33 அதிகாரத்துல 14வது வசனம், மூசா நபியை பார்த்து தூர் சினாய் மலையில அல்லாஹ் அங்க மேல வச்சு பேசுறான். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். என் உம்மத்து முன்னாடி முன்னாடி போகும், நீங்க பின்னாடி பின்னாடி போங்க. இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணா அழிஞ்சு போயிடுவான். யாரை ஃபாலோ பண்ண சொல்றீங்க? ஜோர்டானியா, எகிப்தியா, யாரை ஃபாலோ பண்ண சொல்றீங்க? நீங்க முஸ்லிம்களுடைய பாலிசிஸ் என்னவா இருக்கு? காசா விஷயத்துல அமெரிக்காவில் நடக்கிற ஒரு போராட்டம் கூட சவுதியில் நடந்திருக்குமா? யாரை ஃபாலோ பண்ண சொல்றீங்க?